வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, இடகம் நீரே, மகிமையும் நீரே, அழனி நீரே. உண்மையான தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். இயேசு எனக்கு புத்தி தெளிவை தந்தார். இந்த இப்படி வஸ்திரம் உடுத்திருக்கேன்னா இயேசு செய்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்திட்டார். அல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் தந்துட்டார். ஐயோ, நான் இனி இயேசுக்காக வாழ்வேன். இப்படித்தான் நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும். இயேசுவை சொல்றதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கிறார். இந்த எலும்பு, நாற்றம் எடுத்த எலும்பு, கலண்டு போன புழு வச்ச எலும்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் பெற்றது. அருமையான தாயே, தகப்பனே, உன் மகனை அவன் வளைச்சு வச்சிருக்கிறான், உன் மகளை அவன் வளைச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு அந்த எலும்பு உயிர் அடையும். எழுந்து இருக்கிற பலத்தோட போ. ஓ கிதியோனே, லோரி பி ஷாண்டா நம்ராட்டேரே. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. ரமநாதரடி காண்டோரோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை ஜீவத்தண்ணீர் நீரே, ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, ஆராதனை. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, ஆராதனை. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஷெக்கினா மேகம் எங்களை மூடட்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஒரே டட்டா நம சந்தோலரமாந்தரே. இறங்கி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி வாருமையா, வாருமையா. ஓ நீ நல்லவர், துணையாளரே, எங்கள் ஆராதனை. வாரும்
மறுரூபமாக்குறமே. இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை வாழ்க்கையை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல நீங்க உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். லேட்டா ஹட்டனே ஷட்டனே ம்ரோஹா ப்ளாகான் தனமாந்தரே பிஷா லிதி ஹடன மாங்கோதிரியாண்டன மா ஷண்டலுர பிராச்சலரே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சிலுவையை மாத்திரம் நினைத்து இயேசு கிறிஸ்து அப்படியே பாருங்க, பார்க்கலாம். ஓ ராமா மாமா மாமா ஷெலரி க்ரோ டலரரரடியாஞ்சனமா. அவருடைய திட்டங்கள் நிறைவேறுகிற திட்டங்கள். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பா செய்ய போகிறார். என்னென்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ it shall come to pass. அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஓரேபா, நம்ம நிறைவேற்றுகிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் கண்கள் இருந்தும் பாராத தெய்வம் அல்ல, காதுகள் இருந்தும் கேளாத தெய்வம் அல்ல, வாயிருந்தும் பேசாத தெய்வம் அல்ல. உங்களை கடத்தை பிடித்து நடக்கிறவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர், உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிறவர், உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லவர். இந்த மலை அவருக்கு எம்மாத்திரம், இந்த செயின் அவருக்கு எம்மாத்திரம். எல்லா சங்கிலிகள் உடையற்றும். ஓலே பாட்டனமா ஷேலேரி கிராஞ்சனமா ஓரித நமாண்டலோ ரீதலரிகா. ஒருவேளை ஹாஸ்பிடல்ல சொன்ன செய்தியை நீங்க நம்பி இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற, அதை நம்பாத, அது போய். உனக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அது நம்பாத, அது போய். உனக்கு நான் பலத்தை கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய எலும்புகளை புதிய ஜீவன் வரட்டும். லீட்டானா நமாரியாஞ்சனமா. டாக்டர் சொல்றாங்க, இந்த பலன், இந்த ஒரு வியாதி உன்னை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தும். கர்த்தர் சொல்லுகிற, ஏன் தழும்புகளால நீ சுகமான. அதற்கு தான் அவருடைய தழும்பு. ஒவ்வொரு தழும்புகளால 39 காயங்கள் உங்க மேல படட்டும், சுகமாகட்டும். உடைய தழும்புகளை எங்களை சுகமாகட்டும், உடைய தழும்புகளை எங்களை சுகமாகட்டும். ரூட்டனா ஹடரனா கான்சிரியா செலரிகா. இருதய வலிகள், எலும்பு வலிகள், லுக்கேமியா, எல்லா வைரஸ் காய்ச்சல், தோல் வியாதிகள், மரணத்தின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். ஓ லைகாஞ்சனமா, ஓ செருபாபேல், ஓ பர்வதத்துக்கு நேராக நின்று எம்மாத்திர, ஓ பர்வதமே, எனக்கு முன்பதாக நீ சமபூமி, நீ சமபூமி, நீ சமபூமி. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா தேள்களையும் எல்லா சிங்கத்தையும் நீங்க நசுக்கி அதன் மீது நீங்க நடக்கிறவர்கள். எல்லா திறகு போல கர்த்தர் உங்க கருத்துல கொடுத்திருக்கிறார். நல்ல ஜோரா கையை தட்டி ஒரு புதிய பலன் வரட்டும். ஒரே டாடா நமாண்டோல ரீகாட்டேரி ரீஷாண்டோலரோ. வெற்றி வெற்றி வெற்றி. தோல்வி அல்ல. டாக்டர் சொல்றாங்க உனக்கு தோல்வி, ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஜெயம். ஒரே மாமா ஷெலரி காஞ்சனமா. நான் தீமையை நன்மையாக்குகிற கடவுள். நீதான் ரபாஷன் செலரியா சொல்லரோ. நாம் ஆராதிக்கிற தெய்வம், அவர் தீமைகளை அவர் நன்மையாய் மாற்றுகிறார். ஓ மாமா ஷெலரா காண்டோலரோ. ஹalleluya. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், வியாதியை சுகப்படுத்துகிறவர். அவர் யாவே, அவர் இயேசு, அவர் இயேசு, நாம் மேசியா இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க பார்க்க. அவர் இயேசு, என் வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் என் இயேசு, என் சரீரத்துக்கு தேவையெல்லாம் என் இயேசு, என் குடும்பத்துக்கு தேவையெல்லாம் இயேசு. நல்லா சத்தமா இயேசுவே. ரமமமமன கதனமா. எந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் எனக்கு தேவையெல்லாம் என் இயேசு. ஹரமன கதரியான் துருரு ஷட்டலர மந்தனமா ரோகோ டெரே. பவுலும் சீலாவும்
சிறைச்சாலைக்குள்ள துதித்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லா சிறைச்சாலைகள் அவருக்கு முன்பதாக அப்படியே சமபூமியானது. அவர்கள் வெளியே வந்தார்கள். நான் நினைக்கிறேன், இன்னைக்கு என்னென்ன சிறைச்சாலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல. என்னுடைய மைண்டை சிறைச்சாலை பிசாசு கட்டி போட்டிருக்கிறான். என்னுடைய சரீரத்தை, பலத்தை கட்டி போட்டு இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்களை மறுபடியும் அவர் நிமிர செய்வார். அவர் நடக்க செய்கிறவர் அல்ல, அவர் தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். ரோஷேட்டே நமா தேரே காற்றே நமா. தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். ஒவ்வொரு தலை உங்க முகத்தில் இருக்கிற வெக்கத்தை அவர் எடுத்து தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை எடுத்து தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை எடுத்து ஆசீர்வாதமாக தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாருடைய தலைகள் தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் கரங்களை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கமல நீரே, யாஷிரே ரோரோச்சே, தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசு, நான் நம்புகிற தெய்வம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிக்கிற நேரம். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குவீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே, தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். மறுபடியும் தகப்பனே, தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். ஓ சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே என்னை தள்ளாட விட மாட்டீர். முடிந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. உண்மையான தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர். ஒரு புதிய பலன் அடைய தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன்.
போகாது. தோல்வி என்னுடைய ஆராதனை வீண் போகாது. இப்ப 2 கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே அஷாடனமா புதிய பலன் தலை நிமிர ஓ தலை நிமிரட்டும் செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஹல்லேலூயா. அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே. கலக்கமில்லையே. ஹல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அச்சமில்லை கலக்கம். நான் தண்ணீரில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்னியில நடந்தாலும் அச்சமில்லையே. கலக்கமில்லையே. ஹல்லேலூயா. எதிரிகள் எப்படி உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், டாக்டரே என்கிட்ட உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாலும், உன் வியாதியில ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னாலும், கடன் பிரச்சனையில் இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் அச்சமில்லையே கலக்கம். எல்லாரும் அச்சமில்லையே. கலக்கமில்லையே. மறுபடியும் அச்சமில். பிசாசை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு பயத்தின் ஆவியை தராமல் திராட்சை புதிய பலன் தருகிறார். ஓ, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. இப்ப சபையார் எல்லாரும் வாயை திறந்து கேடகம் நீரே மகிமையும் நீரே. அப்பா எனக்கு கேடகம். ஓலா ஷந்தனா நனரா காந்தி. ஓ கேடகம் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அடுத்த ஒரு 30 செகண்ட் பிசாசின் தந்திரங்களை வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை அப்படியே கடிந்து கொண்டு வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி அறைய பிசாசின் தலைகளை மிதிக்கிறவங்க மிதிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கர்த்தர் யுத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவையான கிரேஸ். I release a new grace. We will tread on the lion and the serpents and nothing shall harm us. Holy Spirit, Lee Shantana Mark எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ரீதான மாண்டோர பூகாதே ஹண்டன மாரியாந்தனமா. பிசாசின் தந்திரங்களை, பிசாசின் சைகைகளை, பிசாசின் ஆண்டவரே எல்லா யுக்திகளை நாங்க காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். நல்லா வாயில திறந்து அதிகாரத்தோடு பேசுங்க பார்க்கலாம். லா ஷேட்டனி மியாண்டோர ப்ரோ. எல்லா கடன் பிரச்சனைகள் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். லூதாரமா எல்லா பற்றாக்குறைகள் வெளியே போகட்டும். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்களுடைய வீட்டுக்குள்ள நன்மை குறைவுபடாது. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ரீதோ ரபா காண்டனி மீதானமா. எல்லா மாம்சத்தின் கிரியைகள், மாம்சம் ஒரு நாளும் ஆவியை ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை. ஒரு புதிய விடுதலை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி. எல்லா மாம்சத்தின் கிரியைகள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த பிசாசு உலகத்தை காண்பித்து உங்களை மயக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை காண்பித்து உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிறான். எல்லா ஒடுக்கத்தின் ஆவிகள், எல்லா பிசாசின் தந்திரங்கள் விலகற்று விலகற்று விலகற்று. ஒரு புதிய விடுதலை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி. உடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. Thank you Holy Spirit. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya.
அவர் தலை நிமிர செய்கிறவர், அவர் உயர உயர பறக்க செய்கிறவர். இதே பாடல சத்தமாய் கைகளை தட்டி தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே. இன்னைக்கு ஒவ்வொரு தலையை கர்த்தர் நிமிர செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தின் உங்களுடைய தரத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏன்னா அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து அவருடைய பிள்ளைகள். நம்ம அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? முட்டையை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? உலகத்தில் இருக்கிற தகப்பனே நன்மையான ஈவை அறியும் பொழுது மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகள், ரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்டவர்கள், கேட்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் தலைக்கு மேல கையை தட்டி தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமா. இந்த கட்டுகளை அவிழ்க்கிற ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய தலையை May God lift your head high. என்னை தள்ளாட விடமாட்டி. தலைக்கு மேல கை தட்டி கேடகம் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் கேடகம் நீரே. வலது புறத்திலும் இடது புறத்திலும் தலை நிமிரட்டு, தலை நிமிரட்டு. கையில இல்ல தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திடுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திடுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தலைக்கு மேல கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர, செய்பவர் நீரே. தலை நிமிர. தலைக்கு மேல கை தட்டி ஸ்பீடா. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லா தலைகளும் உயரட்டும், எல்லா தலைகளும் உயரட்டும். வானங்களே உங்களுடைய தலைகளை உயரட்டும். லூஷாண்டா நானாடா ராகாண்டெலிரியாண்டனமா. உங்களை குனிய வைக்கிற எல்லா விதமான ஆவிகள் இன்னைக்கு கர்த்தர் அபத்தம் பண்ணி உங்களுடைய தலையை அவர் உயர்த்துகிற தெய்வம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய பிரசனத்தினால எங்களை மூழ்க வைக்கிறதுக்காக நன்றி. உடைய பிரசனம் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி. யார் யார் என்னென்ன ஏக்கத்தோடு தாகத்தோடு என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் கேட்டு போகும்பொழுது அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து போவதாக. என் தகப்பனாருக்கு 70 வயசாகுது. அவர் ஆஸ்துமா வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நவம்பர் மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க இருக்கிறது கொடைக்கானலில். அங்கே ரொம்ப குளிராக இருக்கனால அவங்க ரொம்ப வருஷமாக அங்கே இருக்காங்க.
அந்த வியாதினால அவர் எப்போவுமே பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. நான் எப்போவுமே பயந்துகிட்டே இருப்போம், நாங்கள் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நவம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு நான் அனுப்பி விட்டுட்டேன். நவம்பர் டிசம்பர் ஜனவரி இப்போ இந்த 3 மாதமாக அவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எப்பவும் போல் நார்மலாக இருக்கார். கர்த்தர் தான் இந்த அற்புதத்தை செஞ்சுருக்காரு. எனக்கு திடீர்னு இந்த 2 கண்ணும் பார்வை தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் காயின் கடையில் வியாபாரமும் பண்ண முடியல. 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் எதுவுமே தெரியல திடீர்னுட்டு. அப்புறம் ஐ ஃபவுண்டேஷனுக்கு போனோம். அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 கண்ணும் டேமேஜ் ஆகிட்டு, நீங்கள் 1 வாரம் கழித்து வாங்க, உங்களுக்கு சுகர் எல்லாம் நார்மலானவர் வாங்க, இன்ஜெக்ஷன் போடணும், நரம்பு பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நாங்கள் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். எஸ்ஸப்பா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது, நல்லா சுகம் தந்துடுங்க, நான் சர்ச்சில் போய் சாட்சி சொல்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு போனோம். அங்கே போய் ஸ்கேன் எடுத்தப்ப உங்களுக்கு 1 கண் நல்லா இருக்குது, 1 கண் மட்டும்தான் பாதிப்பு இருக்குது, இன்ஜெக்ஷன் போடணுமா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. திரும்ப 1 மாதம் கழித்து வர சொன்னாங்க. அப்பவும் வந்து கட்டவிழ்க்கிற ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஏசப்பா எனக்கு இந்த கண்ணில் நீர் தொட்டு சுகம் தந்துருங்க, டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நான் சாட்சி சொல்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதே போல் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நார்மல் ஆகிட்டுது அப்படின்னு சொல்லி இந்த பெரிய அதிசயத்தை செய்ய ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மார்க் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பகுதியில் பிசாசை துரத்தி சுகம் கொடுத்த இயேசு, இதுக்கு தலைப்பு பிசாசை துரத்தி சுகம் கொடுத்த இயேசு. இங்கே நீங்க எத்தனையோ பிசாசை பார்த்திருப்பீங்க. இங்க இந்த இடத்துல உள்ள ஒரு பிசாசு ஒரு பயங்கரமான 10 விதமான அலக்களிக்கப்பட்ட பிசாசு, 10 விதமான கிரியைகள் இவனுக்குள்ள இருந்தது. இப்போ கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசு இவனுக்கு விடுதலை கொடுத்துட்டார். விடுதலை கொடுத்த உடனே இயேசு கூட போறான். இயேசு சொல்றாரு, என் கூட இல்ல, நீ உன் வீட்டுக்கும் உன் இனத்தாருக்கும் போய் கொடுத்த உனக்கு கூட கிடைச்ச சுகத்தை சொல்லு அப்படின்னு அவன் மாறி சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அற்புதத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை லூக்கா தெளிவா எழுதியிருக்கிறார். லூக்கா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 8வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவர்கள் கரையில் இறங்கின போது அவர் கரையிலே படகு விட்டு கரையில இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், நெடுநாளாய் கவனிக்கிறீங்களா, நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும், வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது, பாருங்க, இயேசுவை இந்த பிசாசு பிடிச்சவன் கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பதாக விழுந்து இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே இப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 5 நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். 6வது நாள் ஆண்டவர், சொல்லுங்க, ஆண்டவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி பிரமிக்கத்தக்கவாறு படைச்சார். கனமும் மகிமையினால மனுஷனை முடிசூட்டினார். அப்படிப்பட்ட மனுஷன் கவனிங்க, இப்போ அந்த வாலிபன் நிர்வாணமா ஓடுறான்.
விலங்கு கையில மாட்டியிருக்காங்க. கல்லை எடுத்து தன் சரீரத்தை காயப்படுத்துவான், குளிக்க மாட்டான், கூச்சலிட்டுக்கிட்டு இருப்பான். ஜனங்கள் அவனை பார்த்து ஓடுவாங்க. அவன் குடியிருப்பு வீட்டில் இல்லை, கல்லறையில் இருந்தது. கவனிக்கிறீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவனுக்கு அறியாதபடி அவன் அறிக்கை பண்றான். கவனிங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே. நீங்க அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இவன் கத்துறான் பாருங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர்? என்னை பாதாளத்தில் தள்ளி போடாதீங்க. பாதாளம் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுது அதை பத்தி? அக்னி உள்ள இடம், நரகம், புழு சாகாது. அந்த இடத்துக்கு என்ன அனுப்பாதீங்க. அந்த பாருங்க, அந்த பன்றி கூட்டத்தில் என்ன அனுப்புங்க. உடனே பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளி போட்டாரு. பிசாசு பன்றி கூட்டத்துக்குள்ள போய் 2000 பன்றிகளுக்குள்ள பூந்ததான். பூந்து கடலிலே விழுந்து மாண்டு போயினா கைகளை தட்டி. இப்போ இந்த மனுஷன் விடுதலை ஆன உடனே நல்ல வாலிபனா, அழகான வாலிபனா இயேசுக்கு பின்னால போறான். ஐயா நாங்க ஊழியக்க நான் வரேன் அப்படிங்கிறான். இயேசு என்ன சொன்னார்? வாசிங்க மார்க்ல. இயேசு என்ன சொன்னார்? அதான் பிரசங்க வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாம, நீ உன் இனத்தாரிடத்திற்கு வீட்டுக்கு போ, நான் இப்போ உனக்கு சொன்னதெல்லாம் நீ அறிவி என்று சொன்னார். இங்க பாரு, இயேசு என்னை குணமாக்கினார். ஐயோ, இயேசு என்னை விடுவிதத்தை பண்ணினார். இப்ப நான் இயேசுவின் கிருபையினால நான் வஸ்திரம் உடுத்தி இருக்கிறேன், சுகம் கிடைச்சிருக்குது, புத்தி தெளிஞ்சிருக்குது, நான் இப்ப வீட்டுல கூடி இருக்கிறேன். என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் இயேசு, எல்லாருமே இவன் இயேசுன்னு சொல்ல சொல்ல ஆச்சரியப்பட்டான். கைகளை உயர்த்தி, அருமையானவர்களே, அப்படி ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குன அந்த ஆச்சரியத்தை கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமா, மனுஷனை கவனிங்க, மனுஷனுக்கு எதிராளி பிசாசு. எதிராளி பிசாசு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிராளி பிசாசு. பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்ம கூட பிறந்த பங்காளிகளோ நமக்கு எதிராளி அல்ல. கவனிங்க, நல்லா கவனிங்க. 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருங்க, விழித்திருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய எதிராளி மனுஷன் பாருங்க, மனுஷன் பிரமிக்கத்தக்கவாறு தேவ பிரசனத்தினால் நிறைஞ்ச மனுஷனுக்காகத்தான் எல்லாம் படைச்சார். மனிதன் கர்த்தரை வணங்கணும். ஆனா பிசாசு அவனுக்குள்ளே பூந்ததுனால அவன் வெறி கொண்டு கல்லறையில் அலைகிறான். இந்த எதிராளியாகிய பிசாசு, கவனிங்க, அவன் தேவனுடைய பர்வதமாகிய தோட்டத்திலிருந்து விழுந்தவன் பார்த்தீங்களா? ஆகையினால மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி மிகுந்த கோபம் கொண்டு பூமிக்குள்ள அருவருப்பை திணிக்கிறான், அசுத்தத்தை விதைக்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. இப்ப இதுல இருந்து வாசிங்க. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்குறான். கவனிங்க, பிசாசுடைய கோபம் அவனுக்கு தெரியும், கொஞ்ச காலத்துல அவனை ஆண்டவர் அடைக்க போறார். ஆமா, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட நரகத்துக்குள்ள அவனுடைய முழு வல்லமையும் கர்த்தர் கட்டி போட போகிறார். நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் உண்டாக்கப்பட்டது. ஆனா அவனுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. கவனிங்க, கொஞ்ச காலம் தான் இருக்குது, அதுக்குள்ள இந்த குடும்பத்தை வஞ்சித்திரணும். கொஞ்ச காலம் தான் இருக்குது. இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா, பூந்துடணும். இவனுக்குள்ள பண ஆசையை கொடுக்கணும், இவனுக்குள்ள மாம்ச இச்சையை கொடுக்கணும், இவனுக்குள்ள அருவருப்பை கொடுக்கணும். ஐயா, 42 வயசு உள்ள ஒரு டீச்சர், ஹெட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு. ஆமா, எப்படி ஒரு ஹெட் மாஸ்டர் 1ஆம் கிளாஸ் பிள்ளைய பாலியல் பண்ணான்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப எவ்வளவு அருவருப்பை கொண்டு வர்றான் பார்த்தீங்களா? ஆசிரியருக்கு குடும்பம் இருக்குது, ஆசிரியர் ஒரு நிர்வாகத்தை நிர்வாகிக்கிற ஒரு பிரின்சிபால், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபால். அப்போ இது மனுஷன் அல்ல, மிருகமாயிரான் மனுஷன்.
நல்லா கவுனிங்க. அவனுக்குள்ள அந்த வேசித்தனத்தை ஆகிய பிசாசு இறக்குறான். உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தால வரைக்கும் ரணத்தை வைக்கிறான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தா வேதம் அழகா சொல்லுது. உள்ளங்கால் தொடங்கி வாசிங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. உச்சந்தலை மட்டும் கவனிக்கிறீங்களா? இங்க இருந்து ஆரம்பிச்சவன், சுண்டு விரல்ல இருந்து ஆரம்பிச்சவன் உச்சாந்தலம் வரைக்கும் மனுஷனை கிருகிருன்னு பண்ண வைக்கிறான். லூசு மாதிரி பண்ண வைக்கிறான். அடா இந்த இப்படியா இப்படி இப்படா அவரை சீனு சொல்ற அளவுக்கு அவனை பாவத்துல தள்ளி வைக்கிறான். படிங்க, நீங்க நல்லா படிங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகம் இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. ஆமா, நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. என்ன இயேசுவின் இரத்தத்தினால் ஆற்றப்படாம அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. பிசாசு செய்யற வேலையை பார்த்தீங்களா? அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு மிகுந்த கோபம் கொண்டு அத்தனை கோபத்தையும் நல்லா இருக்கிற குடும்பத்தின் மேல, நல்லா இருக்கிற பிசினஸ் மேல, கணவன் மனைவி அன்பா இருக்கிறவங்க மேல அப்படியே விதைக்கிறான். எந்த வழியிலே உள்ள போனோம்? ஒரு செத்த ஈ பரிமள தைலம், அது எப்பேற்பட்ட தைலம், அப்படி ஒரு சொட்டு போட்டாலும் மணக்கிறத நார பண்றான். இதுக்கு காரணம் பாத்தீங்களா? நார பண்ண அந்த அடையாளம் தான் அந்த பிசாஸ். அவன் ஒரு வாலிபன், அப்படியே குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். ஐயோ, அவனுடைய சாயலை கொஞ்சம் பாருங்களேன். நான் 10 விதத்திலையும் அவனுக்கு அற்புதம் செய்த விதத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆமேன் ஆமேனே என் கூட சொல்லணும். அவனுக்கு ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டது, ஒரு பக்கம் இயேசு விடுதலை கொடுத்தது. இப்ப நீங்க சொல்லுங்க, பைத்தியம் பிடித்தவனை தெளிந்த புத்தியுள்ளவனா இயேசு மாற்றினார். வஸ்திரம் தரியாம நிர்வாணமாய் ஓடினவனை வஸ்திரம் தரிக்க வைத்து மனிதனாய் இயேசு மாற்றினார். கல்லறையிலேயே தங்கி கல்லறையின் எலும்ப கையில கடிச்சவனை வீட்டுக்குள்ள தங்க வச்சார். அல்லேலூயா. சங்கிலிகளால் கட்டப்பட்டவனை ஆண்டவன் கட்ட அவிழ்த்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். பாதாளத்தில் அவன் குடியிருப்பு இருந்தது. அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஊருக்குள்ள குடியிருக்க பண்ணினார். பாதாளத்தின் வேதனைக்கு அவனை தப்புவித்தார். அவனுக்கு தெரிஞ்சது பாதாளத்தில் புழு சாகாது. கட்டாயமா கர்த்தருடைய பிள்ளைகள் பாதாளத்துக்கு நீங்க தப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப ஞானமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. அடுத்து, ரத்தம் சிந்த வடிக்க வச்ச பிசாச கர்த்தர் ரத்தத்தை நிறுத்தினார். சரத்துல நிறுத்த நிக்கப்படட்டும் அப்படின்னார். ஆமா, அடிமைப்படுத்தின பிசாச அவனை விடுதலையாய் சுயாதீனம் உள்ளவனாய் இயேசு மாற்றினார். அவமானப்படுத்துற பிசாசு அவமானப்படுத்தும். ஆமா, அவன் தாய் தகப்பனுக்கெல்லாம் அவமானத்தை உண்டாக்கினான். ஆண்டவனும் பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஜனங்களை பயப்படுத்தின அந்த பிசாசு, ஜனங்க அவனை பார்த்தா ஜனங்கள் ஓடி போவாங்க, கதவடைப்பாங்க. அப்படிப்பட்ட விடுதலை கொடுத்த பிறகு ஜனங்களை நேசிக்க ஆரம்பிச்சான். ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அவன் அசுத்தமாய் வாழ்ந்த மனிதன் இப்பொழுது வஸ்திரம் தரித்து பரிசுத்தமாய் வாழ்றான். இயேசுவை பத்தி சொல்றான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. இது அன்றைக்கு நடக்கிறது இல்லை, இன்றைக்கு நடக்க போகுது. இப்போ நடக்க போகிறது. கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் செய்ய போகிறான். ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருக்கிறான். இப்ப பிரசங்கம் யார் பண்றா தெரியுமா? பிசாசு பிடிச்சவன் புத்தி தெளிந்து 10 விதமான அற்புதம் ஜனங்களுக்கு காட்டி அவன் ஊழியம் செய்யறான். ஆண்டவரிடத்துல நன்மை பெற்ற எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் ஊழியம் செய்யணும் சொல்லுங்க. 20வது வசனம் எல்லாரும் வாசிங்க. மார்க் 5:20 வாசிமா. அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவன் ஒரு பிரசித்தம் பண்ண பாருங்க. அவனே சாட்சி சொல்றான். என்னை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நான் எப்படி இருந்தேன், என்னை கண்டு ஓடுனீங்கல்ல, நான் ஆட்களை கடிச்சு வச்சிருவேன்ல, நான் வீட்டெல்லாம் நொறுக்கிடுவேன்ல, நான் எங்க இருந்தேன், நான் என்னை விளங்க மாட்டி எப்படி நான் சுத்தமா அலைஞ்சேன். இயேசு என்னை மாற்றினான்.
இயேசு என்னை மாற்றினா, இயேசு எனக்கு புத்தி தெளிவை தந்தார். இந்த இப்படி வஸ்திரம் உடுத்திருக்கேன்னா இயேசு செய்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்திட்டார். அல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் தந்துட்டார். ஐயோ, நான் இனி இயேசுக்காக வாழ்வேன். இப்படித்தான் நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும். இயேசுவை சொல்றதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கிறார். இந்த சுகம் தந்து, இந்த அற்புதம் தந்து இயேசுவை சொல்றதுக்கு தான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அநேக ஊழியங்கள் இயேசுவை சொல்லாம தன்னையே சொல்றதுனால ஊழியம் வளர மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்களும் வளர மாட்டாங்க. ஆமா, வளரவே முடியாது. நீங்க வளரணுமா, உட்கார்ந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் இயேசுவை பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பத்தி நம்ம தானே சொல்லணும். அதுக்கு தானே சுகம் தர நல்ல தெளிவான புத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு செல்வம் தந்திருக்க, காரு, பங்களா, பைக்கு, டெம்போ எல்லாமே இயேசுக்கு ஊழியம் செய்யணும். கைத்தட்டி அப்படி ஓடணும், இயேசுக்காக ஏத்திட்டு வரணும். பாருங்க எப்படி ஆச்சரியப்படணும். 3 பிசாசுடைய காரியம் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு பிசாசை துரத்தும் போது ஊமையன் பேசினான். இயேசு ஒருத்தனை பிசாசை துரத்திட்டாருன்னா அவன் ஊமையா இருந்தா பேசிடுவான். மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 32, 33 நீங்க வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்த, கவனிங்க, இந்த பிசாசு வந்து கவனிக்கிறீங்களா, ஓன்னு அலறல, சங்கிலியை போட்டு இவனுக்கு கட்டல, வாயை கட்டிட்டு அவனை ஊமையாக்கிட்டு. வாசிமா. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். எல்லாம் கை தட்டி, எல்லாம் கை தட்டுங்க பாப்போம், நல்லா கை தட்டுங்க. இது வந்து உள்ளே இருந்து வாயை கட்டின பிசாசு. இது ஒரு பிசா அழகா எழுதி இருக்கிறார். இயேசு கிட்ட கொண்டு வர்றான், ஊமையா இருக்கிறவன். ஒரு நாள் செஞ்சேரி மலையில இருந்து ஒரு 8 மணி இருக்கும், அந்த ஒரு டம்ப ஒரு 20 பேர் வந்திருக்காங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்றாங்க. ஒரு 40 வயசு தான் இருக்கும், அழகா இருக்கிறாரு. ஆனா பாஸ்டர் இவர் பேச மாட்டேங்காரு. 3 நாள் ஆச்சு பேசி. என்னன்னு பாருங்க, நாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டோம். நானும் கையை வச்சு ஜாம் பண்ண ஒரு அசுத்தாவி அப்படி சீருது. பிறகு இயேசுனார் நல்லா பேசிட்டார். என்னை எங்க கொண்டு வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கே தெரியல. இயேசு தான் விடுவிக்கிறவர். நான் சொல்றேன்னே, பிசாசு இப்படிலாம் பிடிக்கும், ஊமையாக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ பிசாசு துரத்தப்பட்ட பிறகு ஊமையன் பேசினான். இன்னைக்கு துரத்தப்படும். இன்னைக்கு வாயினுடைய கட்டுகள் எல்லாம் திறக்கப்படும். என்ன கட்டினாலும் இன்னைக்கு விடுதலை ஆகும். பிசாசு துரத்த இயேசுங்க நடுவே வந்து பக்கத்துல பார்த்துங்க. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நடுவில் இருந்து பிசாசை துரத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே மறைஞ்சிருப்பான் பிசாசு, அப்படியே மறைஞ்சிருப்பான், பல விதத்துல இருப்பான். சர்ப்பத்தை பாருங்க, நீங்க பார்க்க மறைஞ்சிரும். குச்சியை வச்சு கிண்டுனாலும் கண்ணுக்கு தெரியாது. 10 பேர் கிண்டு அப்பதான் ஓடி இருக்கும், ஆனா மறைஞ்சிரும். இந்த மாதிரி தான் உள்ளத்துக்குள்ள பல வேடம் கெட்டி அப்படியே மறைஞ்சிருக்கான். இன்னைக்கு துரத்துவார், விடுதலை ஆயிரும். பக்கத்துல பாச்சு இயேசு பிசாசு துரத்துவார். அவன் நல்லா பேசுவான், நல்ல விடுதலை ஆயிரும். ரெண்டாவது இயேசு பிசாசு கட்டில் இருந்து 18 வருஷமா கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவ உடனே எலும்புகள் உயிரடைய ஆரம்பிச்சது. லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் நல்லா பாருங்க, சாத்தான் எவ்வளவு விவரமா எழுதி இருக்கு பாருங்க. சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் என்று உடனே பாருங்க. 13ஆம் வசனத்தை பார்த்தா, அதாவது பலவீனப்படுத்த ஆவிமாய் தான் இருந்திருக்கு. கவனிக்கிறீங்களா? அவளுடைய குறுக்கு எலும்ப வளைச்சிட்டு அவள் வானத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது, தேவனை துதிக்க முடியாது. இன்னைக்கு பேர் நட்சத்திரம்னு சொன்னாங்களா, நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. பூமியில என்ன கிடக்குது? பூமியில குப்பை கோலம் தான் கிடக்கு, அசுத்தம் தான் கிடக்கு, நரகள் தான் கிடக்காங்க. அதைத்தான் பார்க்க வச்சான் பிசாசு. பேரு ஆபிரகாமின் குமாரத்தை அங்கதான் தள்ளுனான். இயேசுக்கு தெரிஞ்சது, ஆகா இவளை சாத்தான்லாம் கட்டி வச்சிருக்கலாம், உள்ள ஆலயத்துக்குள்ள உள்ள இருக்கிறா, இந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆசைப்பட்டார். உடனே அவளை அழைச்சிட்டு வந்து சொல்லி உடனே தன்னுடைய கைகளை வைக்கிறா. அப்படியே இந்த எலும்புகள் அப்படியே நிமிருது. கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுது? வியாதி எலும்புல இருக்கு. எலும்பு நீ பார்க்கல, அதுதான் பிசாசினுடைய கிரியை. இன்னைக்கு அந்த எலும்பு ஆமா உயிரடைய போகிறது.
கையை உயர்த்தி எலும்பு உயிரடைய போகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலத்தில் எசேக்கியேல் 37:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. போ தீர்க்கதரிசி, உலர்ந்த எலும்பு அங்கங்க கிடக்கு, எங்க போய் ஆவிய கூடு, அவங்க உயிரடை வாசிமா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கேளு. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி உயிரடைய. 6வது வசனம் 7வது வசனம் சொன்ன உடனே அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்புகளோடு சேர்ந்தது. உலர்ந்த எலும்பு, நாற்றம் எடுத்த எலும்பு, தொலண்டு போன புழு வச்ச எலும்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் பெற்றது. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அதான் சாத்தான் அப்படி கட்டி வச்சிருக்கான், அப்படியே வளைச்சிட்டான். இன்னைக்கு அநேகர் அவன் வளைச்சு வச்சிருக்கிறான். கர்த்தருடைய கரத்தை விட்டு பிட்டிங்க அவன் வளைச்சு வச்சிருக்கிறான். அருமையான தாயே தகப்பனே, உன் மகனை அவன் வளைச்சு வச்சிருக்கிறான், உன் மகளை அவன் வளைச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு அந்த எலும்பு உயிரடையும். விரல் நீட்டி சொல்றேன், கர்த்தருடைய கண் அது மேல பற்றுச்சு, இயேசுவின் கண்கள் அது மேல பற்றுச்சு. ஆலயத்துக்குள்ள ஜப ஆலயத்துல கிடைச்ச விடுதலை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய சபைக்கு ஒரு அம்மா வர்றாங்க, 18 வருஷமா குழந்தை இல்லை, செல்வந்தர்கள். ஆனா நாங்க கொண்டு வர்றாங்க, பேய் பிடிச்சுதான் கொண்டு வர்றாங்க. நாங்க அந்த ஆவியை துரத்துற உடனே அடுத்த மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்க. கை தட்டுங்க. ஆமா, அது வரைக்கும் அவங்க அந்த 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 அடையாளமே இல்லை. அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க கணவனார் சொல்ற அந்த அடையாளமே இல்லை. 18 வருஷமா திருமண வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை. நிறைய வாடகை வருது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். 18 வருஷம் முடிஞ்சு 19வது வருஷத்துல அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. கைகளை தட்டி. நடந்தா ஆச்சரியம், திருமணம் ஆச்சரியம். மலுமிச்சம்பட்டியில நடந்த அற்புதம் இது. ஜோர கை தட்டுங்க. நீங்களும் அனுதினம் ஓயாம அவங்க சாட்சி சொல்லுவாங்க. 18 வருஷமா அதனுடைய முழுவையும் கட்டி வச்சுட்டான். ஒரு சிம்டம்ஸே கிடையாது. அந்த ஆவி பாருங்க, பிசாசு அந்த உயிர் அணுக்களை தின்னுகிட்டே இருந்தது. என்னைக்கு பிசாசு விலகுச்சோ அன்றைக்கு கரு தரிச்சிட்டாங்க, கற்பக்கனி கிடைச்சிருச்சு. அவங்க தான் சொல்லுவாங்க, மைக்க பிடிச்சா சொல்லுவாங்க, 18 வருஷமா ஒரு கனி கிடைக்காதபடி பிசாசு என் கற்பத்தை கட்டி வச்சிருந்தான். இன்னைக்கு அளந்த விடுதலை. குழந்தை பாக்கி இல்லாம வந்திருக்கீங்களோ? ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஃபர்ஸ்ட் பழுகி பெருகணும். கையை தட்டி. அல்லேலூயா. அதை தட்டி வைத்திருக்கிறவன், அதை அழிக்கிறவன் பிசாசு. உயிர்கொள்ளி வியாதி அவனுக்கு பேர். மரணத்தின் அதிபதினு இருக்குது. அத ஒரு உயிர் அப்படி வந்துட்டா பிடிங்க பார்த்துருவான். ஆமா, இன்றைக்கு நான் சொல்றேன், ஆவியில் நிறைந்து எத்தனை வருஷம் குழந்தை இல்லாத இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் உங்களை தொட போகிறார். அந்த நேரம் தான் அந்த நேரம், அந்த நேரம் தான் அந்த நேரம். மூணாவது பிசாஸ், இயேசு பிசாசினுடைய வேதனையை நீக்கினார், அவள் சுகம் பெற்றார். 15வது அதிகாரம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22-23 வாசி. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, நல்லா கவனிங்க. ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதியான ஒரு ஸ்திரீ, கவனிக்கிறீங்களா? பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளைய பேய் போட்டு அலக்களிக்குது. அவளால தாங்க முடியல. ஆனா இயேசு கிட்ட வரக்கூடாத ஒரு பெரிய தடை, வரவே கூடாதவா, மற்றவங்க அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்படி அவ புறம்பாக்கப்பட்ட ஒரு பெண்ணு, கானானிய ஸ்திரீ. கானானியர்கள் உள்ள கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. இவ பாருங்க, இயேசு பாதத்துல பணிறாங்க. என்ன சொல்ற அந்த வசனத்தை வாசிங்க. கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். வேதனை அவ பார்த்து தாங்க முடியல, முகம் விகாரப்படுது, வேதனைப்படுறது அவ. அதே வேதனையை சுமந்துட்டு இயேசுவின் பாதத்தை பணிகிறான். ஆமா, பணிகிறாங்க. இன்னைக்கு நீங்க பணிங்க, கட்டாயமா இந்த வேதனை மாற்றும். வேதனைங்கிற ஒரு காரியம் பிசாசு கொண்டு வர்றது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதனை, ரணம். ஆமா, சீல் நசுக்கப்படாத அந்த கொடிய காரியம் பிசாசு வேதனைப்படுத்தும், பாதிச்சுக்கிட்டே இருப்பான்.
நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் 28வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மக விடுதலை பெற்றார். எல்லாரும் எந்திரிங்க பாப்போம், ஜோர கைத்தட்டுங்க. நானும் விடுதலை அடைவேன், நானும் விடுதலை அடைவேன், நானும் ஜெயம் பெறுவேன், எனக்கும் அற்புதம் நடக்கும். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க தயவு செய்து. அந்த நேரமே விடுதலை பெற்றார். வேதனை கொடுக்கிற பிசாசை கர்த்தர் கட்டினார். ஆமா, கட்டி போட்டிருந்த 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த அந்த கட்டை ஆண்டவர் கட்ட விழ்த்தார். அடுத்து சொல்றேன், பிசாசு பிடித்து ஊமையான மனுஷன் அவன் பேசினான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.